The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். இரட்டை கோவிலை விவகாரம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் தனித்தனி குழுக்களாக பிரிந்து டீ கடைகளில் அதிரடி ஆய்வு நடத்தி வருகிறார்கள். புதுக்கோட்டையில் 8 கிராமங்களில் இரட்டை கோலை முறை உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க? இப்ப அதிகாரிகள் எந்தெந்த பகுதியில் ஆய்வு நடத்த இருக்காங்க? எந்தெந்த கிராமங்களில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு? விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை அருகே உள்ள குருவாண்டான் தெருவில் அமைந்துள்ள தண்ணீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக ஒரு புகார் எழுந்தது. இந்த புகார் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு ஆய்வின் போது அந்த தண்ணீர்ல மாட்டுச்சாணம் கலக்கப்படவில்லை என்று அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் இது சம்பந்தமாக சண்முகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் இதுல முறையான விசாரணை நடைபெறவில்லை, வேறு விசாரணை அமைப்புக்கு இதை மாற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வழக்கோடு சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி தாலுகா, ஆலங்குடி தாலுகா, கரம்பக்குடி தாலுகா, கந்தரவகோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட 8 கிராமங்களில் உள்ள டீ கடைன்னு பார்த்தீங்கன்னா 23 டீ கடைக்கு மேல வருது. டீ கடைகளில் இரட்டை கோலை முறை பயன்படுத்தப்படுவதாகவும், அதே போல சில கிராமங்களில் பட்டியலின மக்கள் குளிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுவதாகவும், அது மட்டுமின்றி ஒரு சில கிராமங்களில் திருமண மண்டபங்கள்ல கூட பட்டியலின மக்களுக்கு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கை பார்த்து விசாரிச்ச மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இது போன்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கிறதா, ஜாதிய தீண்டாமை உள்ளதா என்பது குறித்து அரசுக்கு கேள்வி எழுப்பினாங்க. அப்போது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது போன்ற ஜாதிய பாகுபாடுகள் இல்லை என பதில் கூறினாங்க. இருந்தாலும் அதை ஏற்க மறுத்த நீதிபதி, அப்படி இரட்டை கோலை இல்லை என உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுப்பியதோடு இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. மேலும் இது குறித்து அந்த வழக்கையும் சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று குருவாண்டான் விவகாரத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக திருச்சியை சேர்ந்த சதீஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தலைமையிலான குழுவினர், அதாவது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த குழுவினர் 4 பிரிவுகளாக தனித்தனியாக பிரிந்து குருவாண்டான் தெருவுக்கு ஒரு அதிகாரி தலைமையிலான குழுவினரும், அதே போல அறந்தாங்கி, ஆலங்குடி, கரம்பக்குடி, கந்தரவகோட்டை உள்ளிட்ட தாலுகாக்களுக்கு 4 குழுக்கள் சென்றிருக்காங்க. சம்பந்தப்பட்ட டீ கடைகள் அவங்க ஆய்வு செய்ய இருக்காங்க. உண்மையிலேயே அந்த வழக்கு தொடர்ந்த சண்முகம் கூறியது போல டீ கடையில் இரட்டை கோலை முறை உள்ளதா என்பது குறித்தும், அதே போல குளங்கள்ல குளிக்கிறதுக்கு பட்டியலின மக்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகிறதா என்பது குறித்தும், திருமண மண்டபங்கள்ல பாகுபாடு நிலவுகிறதா என்பது குறித்தும் விசாரிச்சு அதன் பின்பு அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்க இருக்காங்க. இரட்டை கொலை முறை தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துப்பழம்பதி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.